சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் பயம். ஏன்னா கடைசியில் ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம், பதட்டம் இதெல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா சூரிய பகவான் ராசியிலே இருக்கிறார். ஆனால் கனிவாக பேசுவது, உங்களுடைய இயல்பான விஷயங்கள், அதே நேரத்தில் அழகு மேன்மேலும் மெருகூட்டுவது, அந்த அழகு உங்களை மேன்மேலும் மெருகூட்டி அடுத்தவர்களிடத்தில் உங்களை பிரதிபலிக்க செய்வது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால அதில் ஒரு கவலையும் நீங்கள் பட வேண்டாம். முதல்ல உங்களுடைய ஆட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்போ நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள் அது சரியான வழியில இருக்கா, நாம கரெக்டாக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா, நாம சரியாக தான் பேசுகிறோமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்னா குரு பகவான் அங்கே உட்காந்துருக்கார். குரு உட்கார்ந்துருக்கிற இடம் பால். அதனால குரு பகவான் ராசியில் இருக்கிறார். அப்போது நம்ம பேசும் பொழுது கவனத்துடன் பேச வேண்டும். அப்போ ஒரு விஷயம் செய்யும் பொழுது கவனமாக செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கு நாம் தான் எதிரியாக இருப்போம். இது ரொம்ப கருத்தில் வச்சுக்கணும். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்றவர் தனஸ்தானாதிபதி புத பகவான். அவரே 5ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் என்ன செய்கிறாருன்னா, மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் ராசியில் இருந்தாலும் ஒரு வாரத்துக்குள்ள அவர் மீண்டும் மேஷராசிக்குள் பிரவேசிப்பார். அப்போ மேஷராசிக்குள் பிரவேசிக்கும் பொழுது சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும். அவ்வாறு விரயங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட, ஹஸ்பண்ட் கிட்டயோ ஒய்ஃப் கிட்டேயோ உங்களுடைய பணத்தை கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொள்ளுங்கள். அப்போ அந்த நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும், செலவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த பயம், பதட்டம் எல்லாம் இப்போ இன்னும் ஒரு 15 நாள், ஆனி மாதம் பிறந்ததும் சூரிய பகவான் என்ன செய்கிறாருன்னா 2ஆம் இடத்துக்கு பிரவேசிப்பார். அதாவது மிதுனத்திற்குள் பிரவேசிப்பார். அப்போ சுக்கிர பகவானும் அங்கே பிரவேசிக்க போவார். அப்போது இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு நல்ல சாஃப்டான பேச்சுக்கள், நல்ல இனிமையான பேச்சுக்களை பேசி அனைவரையும் கவர்வீர்கள். அப்போ உங்கள் தொழில் முன்னேறும், தொழில் மேன்மையடையும், பயம் போகும். அப்போ ஒரு கௌரவம் கிடைக்கும். அதே நேரத்தில் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதே நேரத்தில் அவரே உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார். அப்போ இந்த 5, 9ஐ பார்வையிடும் பொழுது பூர்வ புண்ணியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும். உங்களுடைய அப்பாவினுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அப்பாவுக்கிட்டேருந்தோ தாத்தா கிட்டேருந்தோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் இருந்த ஒரு டிஸ்பியூட்ஸ் போகும். ஸோ உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, சாந்தி இதெல்லாம் கிடைக்க போகிற ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், அதே நேரத்தில் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, நண்பர்கள் வட்டம் விரிவடையும். நண்பர்களால் சில ஆதாயங்களை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் அந்த நண்பர்கள் கொஞ்சம் சூசகமாக நடந்து கொள்வார்கள். அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தொழிலை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்கும். தொழிலில் மேன்மை அடைவீர்கள். தொழிலில் ஒரு கௌரவம், அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய வாக்பலம் கிடைக்க போகிறது இந்த ஜூன் மாதத்தில். நீங்கள் சொல்ல அடுத்தவங்க மதிப்பாங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஜூன் மாதத்தில் இருக்கிறது. திருமணமாகிய தம்பதிகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி குழந்தையை வேண்டி இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு குரு பகவான் ஆசீர்வாதம் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டோ மெடிக்கல் செக்கப்கோ போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஜூன் மாதம். கிட்டத்தட்ட ஒரு 80% உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு மாதம். நன்றி, வணக்கம்.